ஆண்டவா பகவானே, அத்தான் பகவானே, பரம்பொருளே, அதுபோல் உங்கள் மனைவி பார்வதி. நானும் உங்களை நினைச்சு நீங்க 8 நாளா தவம் இருந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன வரம் தாருங்கள். வரம் தானே? அம்மா. ஏ பார்வதி, சுவாமி, யார் யாருக்கெல்லாமோ வரத்தை கொடுக்கிறேன். உனக்கு மாட்டேன்னு சொல்லுவாரா? முடியாது. ஏ பார்வதி, சுவாமி, நீ என்ன வரம் கேட்டாலும் இல்லை என்று மறுக்க மாட்டேன். உன்னோட வரத்தை சொல்லு பார்வதி. அப்படி என்று சிவபெருமான் சொல்லுகிற போது அப்பதான் பார்வதி சொல்லுதா, ஆண்டவா, சுவாமி, வரம்னு சொன்னா நான் கேட்கக்கூடிய வரம் என்ன 8 நாளைக்குள்ள எனக்கு வேண்டும். இந்த செவ்வாய்க்கிழமை கேட்டதுன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை என் கையில வரம் இருக்கணும். அடுத்த செவ்வாய்க்கிழமை இல்ல, நான் கேட்கல. பார்வதி எப்படி சொல்லுதா? ஓ, பார்வதி கேட்கிற. ஆமா. பார்த்தால் வாழ்வதால் எரியாமல் ஆண்டவன் என்ன நினைச்சிட்டாரு தெரியுமா? என்னப்பா? பார்வதி பெண்ணா பிறந்தவா என்ன கேட்பா? கடவுள்கிட்ட என்ன கேட்பாங்க? பொண்ணை கேட்பா, பொருளை கேட்பா, நகையை கேட்பா, நெட்டை கேட்பாங்க. இல்லன்னா 2 சேலை கேட்பா. எங்களுக்கு முக்கியமே சேலை தான். ஆமா. இல்லன்னா லெக்கின்ஸ் சுடிதார் கேட்பா. சுடிதார். இல்லன்னா அம்பர்லா கேட்பா. ஓ, அம்பர்லா. அம்பர்லா என்னது? எப்படி இருக்கும்? அம்பர்லா சுடிதார் இந்த கால்ல ஒரு பாவாடை. சரி. இந்த கால்ல ஒரு பாவாடை இந்த மாதிரி இருக்கும். பாவாடை மாதிரி. அதுதான் அம்பர்லா. சரி. அப்ப பார்வதி பகவான் பார்த்தாரு, பெண்ணா பிறந்தவா சரி என்ன கேட்பா? மிஞ்சி போறான். அப்படி என்று ஆண்டவன் சிவபெருமான் மனதிலே நினைத்துக் கொண்டு அப்ப பார்வதி நினைச்சிட்டா, சிவபெருமான்ட வரம் கேட்டாலும் கேட்கணும். நாமளே ஒரு தப்பு செஞ்சிருக்கு. சிவபெருமான் 8 நாளா பிரிச்சு வச்சுட்டாரு. ஆனால் ஆண்டவன் சிவபெருமானிடத்தில் சென்று வரம் கேட்டாலும் கேட்கணும். பகவானே திண்டாடக்கூடிய வரத்தை கேட்கணும், யாரும் கேட்காத வரத்தை கேட்கணும். பகவான் நாமளுக்கு பதில் சொல்ல முடியாம பறக்க முடிக்கணும். ஏ பார்வதி, சுவாமி, நீ வரத்தை சொல்லி என்று சிவபெருமான் சொல்லுகிற போது பார்த்தால் பார்வதா தேவியானவள் என்னை அவரம் கேட்டாள். எப்படி கேட்கிறாள்? ஆண்டவா பகவானே, ஆமா, எங்கே கணவான் எல்லாவை போலாந்தை மன்னன் எல்லாம் அடிகூடாந்தை மகாதேவனே வேணும் ஐயா. புருஷன் இல்லா புத்தி ரந்தா, புருஷன் இல்லா புத்தி ரந்தா, புண்ணியரே வேணும் ஐயா. அத்தானை சிவபெருமானை, எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? என்னமா வேணும்? கணவன் இல்லாத கை குழந்தை எனக்கு வேண்டும். கணவன் இருக்க கூடாதா? கை குழந்தை ஒண்ணு வேணும். மன்னன் இருக்க கூடாது. மன்னவன் இல்லாத மணி குழந்தை எனக்கு வேண்டும். புருஷன் இருக்க கூடாது. புருஷன் இல்லாத பிள்ளை வர ஒண்ணு வேணும். ஆளன் இருக்க கூடாது. ஆளன் இல்லாத ஆம்பளை பிள்ளை வேணும். அது எத்தனை நாளைக்குள்ள? 8 நாளுக்குள்ள எனக்கு வர வேணும்னு கேட்க. கணவன் இல்லாத கை குழந்தை பார்வதியால் கேட்கிற போது, பார்வதி கேட்கிற போது பார்க்கிறார் இந்த ஆண்டவன் சிவபெருமான். என்னடா அம்பா போச்சு, என்ன வேற கேட்டாலும் தாரணும்னு சொன்னோமே, வாக்கு கொடுத்தாச்சு. அப்பதான் பகவான் பார்த்து சொல்றாரு, பார்வதி, அடியே பெண்ணே பார்வதி, கணவன் இல்லாத கை குழந்தை கலி லோகத்திலே கிடையாதம்மா. புருஷன் இல்லாத குழந்தை பூலோகத்திலே கிடையாதம்மா. ஆளன் இல்லாத ஆண் குழந்தை, ஆளன் இல்லாத ஆண் குழந்தை அகில லோகத்திலே கிடையாது. அது என்ன 8 நாளைக்குள்ள கேட்கிற? 8 நாளைக்குள்ள கொடுக்கக்கூடிய வரமா அது? வரத்தை கேட்கிற. அவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய பொருள்லாம் குடிக்கு போய் வாங்கி கொடுத்துறலாம். கடையில இருக்க பொருளை கத்தரிக்காவா இல்ல வெண்டைக்காவா? அவன் ஒரு கடையில விற்கக்கூடிய பொருள்னு சொன்னா பலசர கடையில நீ கேட்டதை வாங்கி கொடுத்துறலாம். தந்தரலாம். நீ கேட்பது கணவன் இல்லாத கை குழந்தை, அது 8 நாளைக்குள்ள கேட்கிற. அது மட்டும் இல்ல சுவாமி, உனக்கு என்னமா வர வேண்டும்? என்ன வேணும்? என்ன வேணும்? ஆண்டவா பகவானை, நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, எனக்கு கணவன் இல்லாத கை குழந்தை கண்டிப்பாக வேணும் என்று சொல்லுகிறாள். பார்வதி சொல்லுகிற போது பார்த்தா சிவபெருமா, ஆமா, அம்மா பெண்ணை பார்வதி, ஏ பார்வதி, குழந்தை என்பது பிறக்க வேண்டும் என்றால் ஒரு குழந்தை வேணும்னு சொன்னா 10 மாதம், ஆமா, 300 நாள், சரி, சுமந்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கூட 10 மாசம் 300 நாளா? ஆமா, ஒரு குழந்தை பிறகுதுக்கா? அம்மா, அந்த காலத்துல அப்படி 10 மாசம் நிற மாசம் கர்ப்பிணி ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறந்தது. சரி, 7 மாசம் 7.5 மாசம் 8 மாசத்துலயே பெத்து போட்டுருக்காங்க. அவசரப்பட்டு வந்துருது. ஆமா, சரி, அந்த காலத்துல 4 கிலோ 4.5 கிலோ 3.5 கிலோல பிள்ளை ஆரோக்கியமா இருந்தது. ஆரோக்கியமா இருந்தது. அவன் 70 கிலோல இருக்கா. குழந்தை பிறகு 1 800 1 900 2 100. ஆமா, சத்து மாத்திரை சாப்பிடுதேன்னு சொல்லி, சரி, அவன் தான் சாப்பிட்டு ஆள் வெயிட் போட்டுக்கிட்டு இருக்கான். வெயிட் போட பிள்ளை வெயிட் இல்ல. 10 மாதம் 300 நாள் வயிற்றிலே சுமந்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கூட கால் இல்லாமலும், கை இல்லாமலும், மூக்கு இல்லாமலும், மொழி இல்லாமலும் அறகுறையா இருக்கு. அறகுறையா பிறக்க பார்வதி, மறுபடியும் பிள்ளை வரம் கேட்கிறீங்க. 8 நாளைக்குள்ள நீ
குழந்தை வரம் கேட்கிய பார்வதி கொடுக்கக்கூடிய வரம்மா. ஆண்டவ பகவானே, நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, சரி, எனக்கு கணவன் இல்லாத கை குழந்தை கண்டிப்பாக வேண்டும். வேண்டும். ஏ பார்வதி, சுவாமி, அது ஆம்பளை பிள்ளை வேணும் வேணும்னு சொல்லுதியே. சரி, ஏற்கனவே ரெண்டு ஆம்பளை பிள்ளை தந்திருக்காங்க. சுவாமி, ஆன மாதிரி ஒரு பையன், அழகான ஒரு பையன், அழகாக ஒரு பையன், சூரிய கண்ணா, 2 குழந்தை கொடுத்திருக்கேன்ல. மூணாவது ஆம்பளை பிள்ளைய வச்சு கைலாசத்தில் பெருமை இருக்காது, சரி, சிறுமதான் இருக்கும். மூணாவது ஆம்பளை பிள்ளை வச்சா அம்மா, அதான் சொல்லிருக்கான், ஒரு வீட்டுல மூணாவது பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னா சரி, முத்தம் எல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல பாருங்க, மச்சனனுக்கு மூணாவது பொம்பளை பிள்ளை, சரி, சத்யா வில்லு பாட்டு, சரி, அதே அப்பா துட்டு கொட்டுது முத்தம் எல்லாம். நீரே கண்ணு வச்சிருக்கீர்கள், சண்டாடி மாமாவே கண்ணு வைக்கலாமா? சரி, சரி, சொல்லுதேன், சொல்லுதேன். பியாச்சிக்கு. மூணாவது பொம்பளை பிள்ளை பிறந்தா வீட்டுல முத்தம் எல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. சரி, அதே மூணாவது ஆம்பளை பிள்ளை வீட்டுல பிறந்ததுன்னு சொன்னா அப்பா எடுக்கணும், தாய் தகப்பன்னு எடுக்காத எடுக்க வச்சிருவாங்க. திருவாடு. இப்ப எங்க வீட்டுல நான் மூணாவது ஆம்பளை பிள்ளை, எங்க அம்மாவுக்கு நீங்க நான் பிறந்த உடனே யோகம் அடிச்சு கிடந்தது. பரவாயில்லையே. 3 பசுமாடு செத்து போச்சு, சும்மா இருந்த மாடு. காக்கா அன்னைக்கு கடவுளுக்கு தான் நான் 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் கடன் நீங்கிருக்கு. என் பிள்ளை 5வது ஆம்பளை பிள்ளை எனக்கு பிறந்தான். பஞ்சா பறந்தது. ஆமா, அது சித்திரை மாசம், சித்திரை அப்பே தெருலன்னு சொல்லுவாங்க. தெருல நிக்கிறது, இந்த வீட்டுல நிக்கிறது. எவ்வளவு சங்கடப்பட்டே உனக்கு உனக்கு தெருல இருக்குமா? எவ்வளவு சங்கடப்பட்டே உனக்கு தெரியுமா? அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு வீட்டுல 3வது ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னா, சரி, உன் பேச்சையும் கேட்க மாட்டான், என் பேச்சையும் கேட்க மாட்டான். அப்படியே என்ற சிவபெருமான் சொன்னாலும் பார்வதி கேட்டாளா? கேட்க மாட்டாளா? அது இருக்கிற போது, அப்படி இருக்கக்கூடிய வேளையில நமது வெள்ளிசையை பாராட்டி கொண்டு கன்னிகைக்குறிச்சி நகரத்திலே தாயான பத்திரகாளி அம்மாள் வாசலிலே வைத்து இந்த அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே சரி பாடு நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி அன்பாலும் பண்பாலும் பாசத்தாலும் ஆமா நம்முடைய வெள்ளிசையை பாராட்டி கொண்டு செல்ல பிள்ளையார் குலத்தை சார்ந்த என்.டி. பார்வதி முருகேஸ்வரி வில்லிசை நிகழ்ச்சியை பாராட்டி கொண்டு சன்மானமளித்த செல்வச்சியும் மாண்பும் புண்ணியவான் யாரையா பரிசளித்த அன்பு உள்ளங்கள் யாரம்மா? காலசுவாமி வகையாறு. இவன் காலசுவாமி வகையாறு. யாரப்பா? இவன் காலசுவாமி வகையாறு. கல்லிடைக்குறிச்சி நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சரி காலசுவாமி வகையாரா சார்ந்த அன்னார் அவர்கள் ஆமா குடும்பத்தின் சார்பாக நம்மளுடைய வெள்ளிசையை பாராட்டி கொண்டு ஆமா 100 ரூபாயை கொண்டு வந்து ஆமாம்மா 100 லட்சமாக பரிசளித்தார்கள். அவர்கள் குடும்பங்கள் கோத்திரங்கள் வழி வம்சங்கள் மக்களோடு மக்களாக மறுமக்கமாக இந்தழைத்து பேரந்தோட்டிகளோடு எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும்? அது வாழையடியே வாழையாடே 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 வாழ வேண்டும். அன்பும் வாழ்க இன்றும் வாழ்க என்றென்றைக்கும் வாழ்க வளர்க வளர்க என்று வரமளித்தாள் தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மாள். பத்ரகாளி அம்மா ஆமா பார்க்கிறாள் பார்வதா தேவியார்கள். என்னம்மா? ஆண்டவா பகவானே, என்ன பார்வதி? நாமளுக்கு 2 குழந்தை இருக்குது வாசல்தான். ஆமா 2 ஆம்பளை பிள்ளை தந்திருக்கீங்க வாசல்தான். ஆணைவர் ஒரு பையன், அழகான ஒரு பையன் 2 ஆம்பளை பிள்ளை தந்திருக்கீங்க சுவாமி. 2 குழந்தை இருக்குது வாசல்தான். 2 பிள்ளையும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கானே. மூத்த பிள்ளை கணபதியானவர் நம்ம மகன் இருக்கா பாருங்க, மூத்த பிள்ளை விநாயக பெருமான் கணபதி பெருமான். சரி தாய போல பெண்ணை கேட்டு
ஆத்தாங்கரை எங்க குளத்தாங்கரை எங்கன்னு சொல்லி நம்ம மகன் மூத்த பிள்ளை கண்முருகன் சரி அவன் எங்க போயிருக்கான் தெரியுமா? திருச்செந்தூர்ல சென்று திருச்செந்தூர்ல போய் ஒண்ணுக்கு ரெண்டு கட்டி வள்ளி தெய்வானைய மனமுடித்து கடற்கரை ஓரமாக இருந்து கிழக்கமாக இருந்து கண்ண முடியுதுன்னா முருகன் கடவுள் உள்றாரு உள்றாரு. ஆமா சரி நீங்களும் படிகளக்க போறேன்னு பேருவீங்க. நான் கையிலேயே ஒத்தையில தான் இருக்கேன். நான் ஒத்தையில ஒத்தையில இருந்தா சிந்தனை மாறும். சிந்தனை மாறும். ஓர் அடிச்சா ஒத்தையில இருக்கு. அதேதான். ஓர் அடிச்சா சிந்தனை மாறும். சிந்தனை மாறும்னா மாறுதா? பரிசோதிக்க சொல்லு. ஆண்டவா பகவானே சுவாமி அதனால எனக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஒரு குழந்தை வேணும் என்று பார்வதாதேவியானவள் ஆமா என்ன கேட்டா தெரியுமா? எப்படி கேட்கிறாள்? எனக்கு கொஞ்சம் நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சுவாமி. கொஞ்சம் நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சுவாமி. மடியில் வைத்து விளையாட மடி குழந்தை வேணும் ஐயா. மடியில் வைத்து விளையாட மடி குழந்தை வேணும் ஐயா. கையை வைத்து விளையாட விளையாட ஆட விளையாட விளையாட கை குழந்தை ஆண்டவனே பகவானை கொஞ்சி விளையாட மடி வைத்து விளையாட கையில் வைத்து விளையாட கை குழந்தை வேணுமா? உங்களுக்கு அப்படி பார்வதி கேட்கிறவங்க பார்த்தார் சிவபெருமான். பார்வதி பிடிவாதத்தோடு பிள்ளைவரம் கேட்கிறார். அவருக்கு பிள்ளைவரம் கொடுத்தாலும் பிடி மண்ணை தான் கொடுக்க வேண்டும். மைந்த வரம் கொடுத்தாலும் குழந்த வரம் கொடுத்தாலும் ஏ பார்வதி உனக்கு நான் கணவன் இல்லாத கை குழந்தை தருகின்றேன். நான் சொன்னபடி நீ செய்ய வேண்டும். கம்பையாற்றங்கரையை சென்று குளித்து ஸ்தானவான்கள் செய்து குடலிலே வைத்து வைத்த ஈர நல்ல துணியோடு ஆதிவள்ளி கையிலை வடக்கு கோட்ட வாசலிலை சரி 1000 மண்டபத்தில் 32 நம்பர் தூணருகே தூண்டாத மணிவிளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அது முன்னாலே நின்று கொண்டு 2 காலை மண்டியிட்டு 2 கண்ணை மூடிக்கொண்டு ஏந்தி நின்றாயானால் உனக்கு கண்டிப்பாக கணவன் இல்லாத கை குழந்தை உண்டு. அப்படி என்று சிவபெருமான் சொல்லுகிற போது சிவசக்தி பார்வதாதேவியானவள் எங்கே எங்கையா ஆவாரதரையுமா அந்த கம்பையாற்றங்கரையா சக்தி ஓடி சென்றல்லவோ மனமே முந்தையே உலகில அடைத்து வைத்தே வர்ணப்பாட்டுடக்கே நல்ல துணையோடு பார்வதியா கையடிக்கு கொட்ட வாசலுக்கே ஆயிரங்கள் மண்டபத்தே தூணருகே உண்டாக மணிவிளக்கே விளக்கி எறையுடையா நாளை நின்று கொண்டே 2 காலை மண்டியிட்டே 2 கண்ணை மூடிக்கொண்டே
வேணும் என்று சொல்லி வருகிறாள் பார்வதி. கம்பையாற்றங்கரையிலே சென்று ஆமா குளித்து ஸ்தானபானங்கள் செய்து குழந்தையிலே அடைத்து வைத்த கோதவர்ண பட்டுடுத்தி ஈர நல்ல துணியோடு ஆதிவள்ளி கையிலேறி அந்த ஆதிவள்ளி கைலாய வாசலில வடக்கு கோட்ட வாசலில் ஆயிரங்கால் மண்டபத்தில் 32 நம்பர் தூணர்கள் 32 நம்பர் தூண் பக்கம் வந்துட்டா. தூண்டாத மணிவிளக்கு சுடரிட்டு அழகா எரிந்து கொண்டு இருக்கிறது. அது முன்னாலே நின்று கொண்டு ஆமா 2 காலை மண்டியிட்டு 2 காலை மண்டியிட்டு 2 கண்ணை மூடிக்கொண்டு 2 கண்களை மூடிக்கொண்டு முந்தானை ஏந்திரிக்க முந்தான சேலையை பார்வதியால் ஏந்தி நிற்கிற போது அன்னைக்கு கைலாச பர்வதத்திலே அம்மா பிள்ளை வர வேண்டும் என்று குழந்தை வேணும் பார்வதியே முந்தான சேலை ஏந்தி பகவான் வேண்டி நின்றிருக்காங்க. அன்னைக்கு பார்வதி நிற்கிறேன். இன்றைக்கு நம்ம மாதிரி இந்த மாதிரி பெண்கள் பிள்ளை வர வேண்டும் என்று குழந்தை வேணும்னு சொன்னா முந்தானி சேலையை நிற்கும் ஆலயத்துல அம்மா அப்படி நின்னத்தான் கிடைக்கும். பார்க்கிறார் பார்வதா தேவியானவள் பகவானுக்கு தெரியுமா பாரதி இருக்கிறது. சரி ஆனால் பாரதி இருக்கிறது தெரியாது மூடிக்கொண்டிருக்கல. பார்த்தார் இந்த ஆண்டவன் சிவபெருமான் என்னையா நினைக்கிற தூண்டாத மணிவிளக்கு பக்கத்திலே வந்து திரியை தூண்ட வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் பெருவிரலாலே திரியை தூண்டு விடுகின்றார். அதை தூண்டி விடக்கூடிய இடத்திலே சரி எப்படி விழுந்தது தெரியுமா? முத்து கோயில் 3 சுடே எப்படி பிடிக்க தெரியுமா? ஊட்டி நல்ல கூட்டி பிடித்தால் கும்பனையார் பார்வதி சேர்த்து தான் பிடித்தாள். சேலையை சேர்த்து பிடித்தால் சிவந்தேவி பார்வதி பார்த்தாள் பார்வதா தேவி. சந்தோஷம் சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? கணவன் இல்லாத கை குழந்தை கிடைச்சிட்டா. சரி அதுக்குதான் சந்தோஷம். பார்வதிக்கு சந்தோஷம். பார்த்தாள் பார்வதி பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி மடியை விரித்து பார்க்கிற மடியை விரித்து குழந்தைய பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் பிள்ளை அம்மாவா மாதிரி இருக்கா இல்ல அப்பா மாதிரி இருக்கா? ஆமா அப்படின்னு பார்க்கணும் இல்ல இல்லன்னா தாய் மாமாவா மாதிரி இருக்கானா? ஒரு தாய் மாமா மாதிரி இருக்குமா? ஆமா என் பிள்ளை ஒரு சாடையிலே அப்படி தாய் மாமா மாதிரி. ஆமா சாடையில தாய் மாமா மாதிரி இருக்கலாம், குணத்துல மட்டும் தாய் மாமா மாதிரி இருந்திருக்கும். எங்க அண்ணன் உங்களுக்கு என்னாச்சு? எங்க அண்ணன் என்னாச்சு? ஆமா
அதுபோல் பார்க்கிறார் பார்வதா தேவியானவர். ஆமா குழந்தை பார்க்கிற போது பார்க்கக்கூடிய போது பார்வதி முந்தானிலை குழந்தையானது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு தெரியுமா? ஆமா ஐயா, முண்ட மகே உருளுதையா, 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 ஏ மூத்த பிள்ளை குழந்தையே உருளுதையா, அம்மை நல்ல குழவி போய் குழவி போய் குழவி போய் அங்கு இங்கோ உருளுதையா, குழவி போய் அங்கு இங்கோ உருளுதையோ. பார்வதி குழந்தையை பார்க்கிற போது பிள்ளைய மடிய விரித்து பார்வதியால் பார்க்கிற போது குழந்தை எப்படியா இருக்கிறது? கணவன் இல்லாத கை குழந்தை எப்படி இருக்கா? முந்தான சேலையில முண்டமா உருளுது, முண்டமாக உருளுகிறது. மூக்கமுள்ள குழந்தை எது? அம்மை குழவி போலை அம்மி குழவி மாதிரி அங்கு இங்கு உருளுது. பிள்ளை அங்கு இங்கு முந்தான சேலையில கிடந்து உருண்டுகிட்டு இருக்கான். உருளுகிற போது ஆ, பார்த்தாள் பார்வதி, இந்த கணவர் இல்லாத கை குழந்தை தந்தது யாரு? யாரு தந்தது நமக்கு? இந்த ஆண்டவன் சிவபெருமான். என் பகவான் இப்படி குழந்தை வரத்தை கொடுத்திருக்காளுன்னு சொல்லி ஓடோடி வந்து சிவபெருமானிடத்திலே கேட்கிறாள். நியாயத்தை ஏற்கிறாள் பார்வதி. எப்படி கேட்கிறாள்? ஆண்டவா பகவானை, எல்லாம் பகவானே பரம்பொருளே, நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்பேற்பட்ட அப்படி பிடிமண்ணை தரலாமா? நான் மைந்த வரம் கேட்டதற்கு, இந்த மாமுண்டத்தை கொடுத்துட்டீங்களா? நான் குழந்தை வரம் கேட்டதற்கு இந்த குழந்தைகளை கொடுத்திருக்கீங்களா? ஆண்டவ பகவான் இங்க பாருங்க, ஒரு சாடையே உட்கார்ந்திருக்கான். தானே ஆண்டவா இப்பே போயிட்டு சொல்லலாமா? பார்வதி சொல்லுதா, கைலாசரியா என் தம்பிடா. நாங்களும் நீ நினைச்சு எப்ப அவனுக்கு வரச்சுலனே வா. அதுபோல் பார்த்தார் சிவபெருமான். சரி ஏ பார்வதி, ஏன் பார்வதி? நீ 8 நாளைக்குள்ள ஆ, வரம் கேட்டா 8 நாளைக்குள்ள குழந்தை வர கேட்டேன்னா இப்படிதான் அரைமுறையா பிள்ளை பிறக்கும். பிறக்கும். ஆமா, அந்த பிறகு அதுல சுத்தம் இதுல சுத்தம் என்கிட்ட சொல்லக்கூடாது பார்வதி. அன்றைக்கு சொன்னங்களா பார்வதி, ஆண்டவா பகவானே, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். ஏ பார்வதி, ஆ, என் குழந்தைய பாருங்க ஆமா, எப்படி இருக்கு தெரியுமா? மூக்கு இல்ல, மொழியும் இல்ல, வாயும் இல்ல, வயிறும் இல்ல, காது இல்ல, செவி இல்ல. கையில்லப்பா. பிள்ளை கையிலேயே முக்கியமான உடல் உறுப்பு என்பது கிடையாது. பாருங்க, மொட்டு. இந்த குழந்தைக்கு இடுப்புல வைக்க முடியுமா? ஆண்டவா பகவானே, உடல் உறுப்பு என் குழந்தைக்கு இல்ல. சரி, பிள்ளை தூக்கி இடுப்புல வச்சா இல்ல, இடுப்புல நிப்பானா? நிக்க மாட்டேன். ஆமா, பச்சை பிள்ளையா? ஆ, பச்சை பிள்ளையா? இல்லம்மா. ஆ. அப்படி பிள்ளை உடல் உறுப்பு இல்லாம பிள்ளை அப்படி படுத்திருக்கான். பார்த்தார் பார்வதா தேவியானவள், ஆமா, ஆண்டவா பகவானை, என்ன பார்வதி? என்னுடைய குழந்தைக்கு இப்ப என்ன செய்யணும் உனக்கு? உடல் உறுப்பு வார்த்து தர வேண்டும். பிள்ளைக்கு உடல் உறுப்பு எல்லா பிள்ளைகளும் மாதிரி என் பிள்ளைக்கு உடல் உறுப்பு வார்த்து கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளை எனக்கு இருக்கட்டு. இல்லை என்றால் இல்லைன்னா இந்த குழந்தை எனக்கு வேண்டாம்னு சொல்லுதான். சிவபெருமான் இடத்திலே பார்வதி சொல்ல ஆ, பார்த்தார் சிவபெருமான். சரி. ஏ பார்வதி, ஏ பார்வதி, உன்னுடைய குழந்தைக்கு ஆ, உருபிடித்துட்டார். உருபிடித்து தருகிறேன் என்று சொல்லி உடல் உறுப்பு வார்ப்பதற்கு யாரை அழைத்தார்? சிவபெருமான் கைலாசத்துல யார் அழைக்காருக்கு? நம்மளுக்கு உடல் உறுப்பு தந்தது யாரு? பிரம்மலோகத்தில் இருக்கார் அல்லவா? அவர்தான் உருபிடிக்கக்கூடிய ஆளு பிரம்மதேவன், நான்முகன் பிரம்மன். பிரம்மனை அழைத்தார். ஏ பிரம்மா, என்னுடைய குழந்தைக்கு உடல் உறுப்பு வார்த்து தர வேண்டும். உடல் உறுப்பு வார்த்து தர வேண்டும். பிரம்மன் வந்தார். ஆமா, பிரம்மதேவன் வந்து குழந்தைக்கு ஆமா உடல் உறுப்பு வார்த்து கொடுக்கிறார். உடல் உறுப்புன்னு சொன்னா காது, மூக்கு, வாய், செவின்னு சொல்லி 21 உறுப்பு வார்த்து 9 வாசல் வைத்து, நம்ம உடம்புல 21 உறுப்பு இருக்கு, 9 வாசல் இருக்கு. வாசல் இருக்கு. 9 வாசல் வச்சு பிரம்மதேவன் உருபிடிக்க பார்த்தால் பார்வதா தேவியானவள், என்னமா செய்யணும் உனக்கு? ஆண்டவ பகவானை, என் பிள்ளைக்கு உடல் உறுப்புலாம் கொடுத்துட்டீங்க, நல்லா மூக்கு முடியுமா, பிள்ளை நல்லா லட்சணமா இருக்கான். அழகா இருக்காரு. ஆமா, உன் பிள்ளைய பாருங்க, இந்த போட்ட இடத்துல பிள்ளை உருளாமலாம் படுத்திருக்கான். பிள்ளை கண்ணே தட்டி முடிக்க மாட்டேங்க. முழிக்கணும்ல, பிள்ளை தட்டி தட்டி முழிக்கணும்ல. அப்ப பார்வதியார் சொன்ன உடனே பார்த்தா சிவபெருமான், பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான், கண்ணுக்கு கண்மொழி கொடுக்கணும். கண்ணனை அழைத்தார். கோபால கண்ணன் நாராயணனை அழைத்து, கண்ணன் வந்தார். மாயவா மைத்துனா, சுவாமி, என் குழந்தைக்கு கண்மொழி கொடுக்க பாப்போம். அப்படி என்று சொல்ல ஆமா, கண்ணன் வந்தார். கோபால கண்ணன் வந்து குழந்தைக்கு கண்மொழி கொடுக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தால் பார்வதி, என்ன சொல்லுதா? சுவாமி, ஆ. என் பிள்ளையை பாருங்களேன்,
என்னம்மா மக்கு பிள்ளையா இருக்கு. ஏன் அம்மா எத்தனை மணிக்கு போட்ட புள்ள அப்படியே எல்லாம் படுத்திருக்கான்? வீடு இருக்கா இல்லையா? ஏன்னா புள்ள வந்து பிறந்த உடனே சரி. காலையிலேயே அசைச்சு அழணும். உடனே அழணும். அழுதாதான் புள்ள ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். பொத்து பொதுன்னு அடிப்பாங்க. நரசமா டம் டம் ரெண்டு இருக்குது, அதுக்குதான் பிள்ளை. அப்படியே ஆண்டவா பகவானே, என் குழந்தைக்கு இப்ப என்ன கொடுக்கணும் தெரியுமா? சுவாமி உயிர் கொடுக்க வேண்டும். அப்படி என்று பார்வை சொல்ல ஆமா ஆண்டவன் சிவபெருமான் பார்த்த சரி. குழந்தைக்கு உயிர் கொடுத்த ஈசன் உயிர் கொடுக்க. கொடுக்கக்கூடிய ஆமா பிரம்மன் உருவடிக்க ஆமா கண்ணன் கண்வன் கொடுக்க கண்ணன் கண்வழி கொடுக்க. ஆண்டவன் சிவபெருமான் சரி. உயிர் கொடுக்க ஈசன் உயிர் கொடுக்க. கொடுக்கக்கூடிய உயிர் கொடுத்த நேரத்திலே குழந்தை எப்படி சட்டம் போடுது தெரியுமா? கைலாய வாசலிலே குழந்தையானது எப்படி சத்தம் அது போடுகிறது? கூவா கூவா என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி குழந்தையரே சத்தம் போடு. கூவா கூவா என்று சொல்லி என்று சொல்லி குழந்தையரே சத்தம் போடு. அதை காவு காவு என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி அதற்கு சத்தம் பாடுகையா என்று சொல்லி குழந்தை எப்படியா சத்தம் போடுகின்றது? ஈசன் சிவபெருமான்